தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு தேவன் ஒரு மனிதனை பார்த்து வேதத்தில் குறிப்பிடுகிறார். அவர் பேரு தாவீதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்? தாவீதுக்கு அப்படி என்ன ஒரு குணாதிசயம் அப்படின்னா, இந்த பதிவை கேளுங்க. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகள்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அப்படி என்னங்க தாவீது அப்படி பண்ணிட்டாருன்னா, நீங்கள் ஒருத்தர் கூட அவரை கம்பேர் பண்ணி பார்க்கணும். யாருன்னா, கீழே தள்ளப்பட்ட சாத்தான், லூசிஃபர் என்ற சாத்தான். அவனுடைய பிரதான கடமை என்ன இருந்துச்சுன்னா, தேவனை துதிக்கணும், ஆராதிக்கணும், புகழ் பாடணும். ஆனால் தற்பெருமை கொண்டவனாக கீழே தள்ளப்பட்டான். அதே இடத்துல தாவீத பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் அவன் கீழே தள்ளப்பட்டிருந்தான், தனிமையில் இருந்தான், நெருக்கப்பட்டு இருந்தான், தாழ்த்தப்பட்டிருந்தான். ஆனால் அந்த இடத்துலையும் தேவனை உயர்த்தி பாடினான். இந்த காரியம் தேவனை கவர்ந்தெடுத்தது. ஏன்னா தாவீதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கூட இல்லை. ஆனாலும் அவன் தனியாக இருப்பதை உணராமல் அவங்க சொன்னது என்னன்னா, மரங்கூட, செடி கொடிகள், ஆட்டு மந்தைகள் கூட நட்பை ஏற்படுத்தி எல்லாரும் தேவனை ஆராதிப்போம் என்று தாவீது தன் இருதயத்தில் பூரிப்பாய் ஆனந்தமாய் தேவனை ஆராதித்த ஒரே காரணம், ராஜாவாக, சரித்திரத்தில் சிறந்த ராஜாவாக உயர்த்தினது. அதனால் தனிமையான வேலைகளில் நீங்கள் யாருமே இல்லையான்னு பார்க்க வேண்டாம். எல்லா நெருக்கத்தின் சூழ்நிலையும் ஆண்டவரை உயர்த்துங்க. அவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்தி காண்பிப்பார். உங்களை நேசிக்கிற தேவன் அவர். உங்களை ஆசீர்வதிப்பார்.